கரூர் சம்பவத்துல 41 உயிர்கள் இறந்தப்போ என் மேல இப்படி மனசாட்சியே இல்லாம பழி போடுறீங்களே சிஎம் சார் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை தாக்கி விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துல பேசியிருந்தாரு. விஜய் அவர்கள் ஒரு 41 உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு கில்ட் இல்லாம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம அதோட அக்கௌண்டபிலிட்டியை தான் எடுத்துக்காம அந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படியே விட்டுட்டு ஒரு விக்டிம் கார்டை எடுத்து பேசுறதுங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப அவல நிலையை காட்டுது அப்படின்னு நான் பாக்குறேன். காரணம், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டாலும் இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது 41 உயிர்கள் சம்பந்தப்பட்டது. ஒரு பந்தல் போட்டு வெயில்ல அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமா எல்லா கூட்டத்துக்கும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது அரசியல் கூட்டம் மட்டும் கிடையாது, பொதுமக்கள் அதிகமா கூடக்கூடிய எந்த கூட்டமா இருந்தாலும். போன கூட்டத்துல ஒரு உயிர் இழந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கூட்டத்துக்கு அவங்க அந்த பந்தலே போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கும் பொழுது 41 உயிர்களை பலி கொடுத்துட்டு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு பல்வேறு கேள்விகளை கொடுக்குது. இல்லை, முக்கியமா ஏபிஎஸ் அவர்களும் சரி ஸ்டாலின் அவர்களுமே சரி அவர் மேல பொறுப்பை கொடுக்காம எந்த ஒரு கட்சி தலைவரும் அவரோட தொண்டர்கள் இறக்குறத விரும்ப மாட்டாங்க, யாரும் அவர் மேல பழி போடாதீங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தான் ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளுமே எடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சம்பவத்தை எடுத்தே தான் ஒரு விக்டிமா எடுத்துக்கிறதுங்கிறது இருக்குல்ல, இது வந்து ரொம்பவே அவலமாகவும் இருக்கு. இந்த ஒரு பேச்சு கண்டிக்கத்தக்கது அப்படின்னு பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு சம்பவத்தை இப்படிதான் கொண்டு போகணுமா, இல்ல இதை இப்படி மாத்தணும் அப்படிங்கறத விருப்பப்படுறத கண்டிக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் மூலியமா தெரிவிங்க. இந்த மாதிரியான செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பை தி வே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.